இங்கே அப்சர்வ் அவேக்கனிங் ஆன பிறகு நடக்கிற விஷயங்களை பற்றி பார்க்கலாம். அதில் கம்யூனிகேஷன் கேப் என்னதுன்னு பார்க்குறோம். அதை கண்டினியூ பண்ணி போகிறோம். நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயம் தொடர்ந்து நடக்குது. டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவில் கம்யூனிகேஷன் கேப் வருது, ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் வருது, சகோதரர்களுக்கு நடுவில் வருது, கணவன் மனைவிக்கு இடையில் வருது. சில நேரங்களில் 2 நாடுகளுக்கு இடையே கம்யூனிகேஷன் கேப் வருது. அது கான்ஃப்ளிக்டாகவும் போராகவும் வருது. அப்படி என்ன கேள்வி என்னென்னா, கம்யூனிகேஷன் ஏன் கேப் ஆகிறது? இந்த கேள்வியை ஆழமாக பார்த்து கொண்டே வந்தபோது நம்முடைய 35 வருஷ தேடலில் ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு புரிஞ்சுது. அது அப்சர்வர் அவேக்கனிங். கம்யூனிகேஷன் கேப்பின் ரூட். ஒருத்தருக்குள்ள ஒரு எமோஷன் இருக்குது, அந்த எமோஷனுக்கு பின்னாடி ஒரு பேட்டர்ன் இருக்குது, அந்த பேட்டர்ன்லேருந்து ஒரு ரிஃப்ளெக்ஸ் வருது, அந்த ரிஃப்ளெக்ஸ்லேருந்து ரியாக்ஷன் வருது. அப்போ என்ன நடக்குது? எமோஷன், பேட்டர்ன், ரிஃப்ளெக்ஸ், ரியாக்ஷன். நம்ம ரியாக்ஷனை நான் தான் என்று நினைத்து கொள்கிறோம். நான் கோபம், நான் ஹர்ட், நான் இப்படித்தான், அவர் அப்படித்தான் என்று நம்முடைய பேட்டர்னை நம்முடைய ஐடென்டிட்டியாக எடுத்துக்கொள்கிறோம். அதனால்தான் கம்யூனிகேஷனில் மற்றவர் சொல்வதை கேட்பதற்கு முன்னாடி நம்முடைய ரெஸ்பான்ஸ் தயாராகி விடுகிறது. அவர் பேசுகிறார், நம்முடைய பேட்டர்ன் கேட்கிறது. அதனால் உண்மையான கம்யூனிகேஷன் நடக்காமல் 2 பேட்டர்ன்ஸ் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்கின்றன. அப்சர்வர் அவேக்கனிங் என்றால் என்ன? அப்சர்வர் அவேக்கனிங் என்பது பிரச்சனையை உடனே சால்வ் செய்வதல்ல. முதலில் எனக்குள் என்ன நடக்கிறது என்று கவனிப்பது. நான் கோபமாக இருக்கிறேன், ஆனால் நான் கோபம் அல்ல, நான் கோபத்தை கவனிக்க முடிகிறது. அதாவது நான் என் எமோஷன் அல்ல, என் எமோஷனை கவனிக்கிறவன். இந்த ஒரு சிறிய ஷிஃப்ட் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குகிறது. முன்பு எமோஷன் நான் இருந்தது, நான் அதை கவனிக்கிறேன். என்னோட எமோஷனை நான் கவனிக்கிறேன். இதுதான் அப்சர்வருக்கு ஸ்பேஸ் உருவாக்குகிறது. அப்சர்வர் வெளியேயும் உள்ளேயும் பார்க்கிறார். அப்சர்வர் விழித்தவுடன் 2 விஷயங்கள் நடக்கின்றன. ஒன்று, நம்மை நாமே கவனிக்க ஆரம்பிக்கிறோம், நம்மை சுற்றி நடப்பதை கவனிக்க ஆரம்பிக்கிறோம். இன்னர் அப்சர்வேஷன், எக்ஸ்டர்னல் அப்சர்வேஷன். நான் என்ன உணர்கிறேன், நான் ஏன் இப்படி பேசுகிறேன், என்னுடைய ரெஸ்பான்ஸ் எங்கிருந்து வருது. அதே நேரத்தில் எதிரில் இருப்பவர் என்ன உணர்கிறார், அவர் ஏன் இப்படி பேசுகிறார், அவருடைய வார்த்தைகளுக்கு பின்னர் என்ன இருக்கிறது என்று பார்க்க ஆரம்பிக்கிறோம். இங்கே தான் ஜட்ஜ்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது. நல்ல லிசனர் ஏன் இவ்வளவு முக்கியம்? ஒரு எமோஷனல் கான்ஃப்ளிக்டில் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவரால் தன்னுடைய ப்ராப்ளமை அவருக்கே புரிந்து கொள்ள முடியவில்லை, அவரால் சரியாக சிந்திக்க முடியவில்லை. அவர் பேச ஆரம்பிக்கிறார். அவருக்கு முன்னால் ஒருவர் இருக்கிறார், அவர் எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் கேட்கிறார். அவர் உடனே அட்வைஸ் கொடுக்கவில்லை, அவர் எதிர்க்கவில்லை, அவர் தன்னுடைய ஒப்பீனியனை திணிக்கவில்லை, அவர் சிம்பிளி கேட்கிறார். அப்போது ஒரு அற்புதமான விஷயம் நடக்கிறது. பேசுகிறவர் தன்னுடைய வார்த்தைகளையே தானே கேட்க ஆரம்பிக்கிறார். ஸ்பீக்கரும் அப்சர்வர் ஆகிறார். அதுதான் முக்கியமான பாயிண்ட். நம்மில் ஒருவர் தன்னைத்தானே புரிந்து கொள்ள ஒரு நல்ல லிசனர் தேவைப்படலாம். ஏனென்றால் நாம் நம்முடைய ப்ராப்ளமை நம்முடைய பேட்டர்னுக்குள்ளே இருந்து பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஒருவர் நம்மை ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் கேட்கும்போது நாம் பேசுகிறோம். நம்முடைய எமோஷன் வார்த்தைகளாகிறது, வார்த்தைகள் மீனிங் ஆகிறது, மீனிங்கை நாம் கேட்கிறோம். அப்போது ஸ்பீக்கர் அப்சர்வர் ஆகிறார். அதனால் ஒரு நல்ல லிசனர் வெறுமையை கேட்கிறவர் அல்ல, அவர் மற்றவருக்குள் அப்சர்வர் விழிப்பதற்கான ஒரு ஸ்பேஸை உருவாக்குகின்றவர். எமோஷனுக்கு வேர்ட்ஸ் கிடைக்கும்போது நம்மளோட வாழ்க்கையில் சில எமோஷன்ஸில் நம்மளால் நேரடியாக சொல்ல முடியாது. ஒரு காதல் தோல்வி இருக்கலாம், ஒரு பிரிவு இருக்கலாம், ஒரு ஆழமான வலி இருக்கலாம். அதை ஒரு பாடலில் சொல்லும்போது, ஒரு கவிதையில் சொல்லும்போது அந்த எமோஷனுக்கு வார்த்தைகள் கிடைக்கின்றன. அப்போது என்ன நடக்கிறது? முன்பு என்னை முழுவதுமாக ஆட்கொண்டிருந்த எமோஷன் இப்பொழுது நான் பார்க்கக்கூடிய ஒன்றாக மாறுகிறது. எமோஷன் வேர்ட்ஸ் ஆகுது, வேர்ட்ஸ் எக்ஸ்பிரஷன் ஆகுது, அந்த எக்ஸ்பிரஷன் அப்சர்வேஷன் ஆகுது. இதனால்தான் சில நேரங்களில் நம்முடைய கஷ்டத்தை ஒரு பாடலில் கேட்கும்போது கூட நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது. ஏனென்றால் அந்த எமோஷன் இப்போது நம்மை மட்டும் ஆளவில்லை, அது ஒரு வடிவத்தை எடுத்திருக்கிறது. நாம் அதை பார்க்க முடிகிறது. ஆங்கர் எப்படி செயின் ரியாக்ஷன் ஆகிறது? இப்போது கோபத்தை பார்ப்போம். ஒருவர் கோபம் வருகிறது, அவர் இன்னொருவரிடம் கோபமாக பேசுகிறார், அவருக்கு கோபம் வருகிறது, அவர் 3வது ஒருவரிடம் அதை வெளிப்படுத்துகிறார். அப்படியே அது செயின் ரியாக்ஷன் போல் போகிறது. ஒரு நியூக்ளியர் செயின் ரியாக்ஷனில் ஒரு பார்ட்டிகள் மற்ற பார்ட்டிகளை தாக்கி ரியாக்ஷனை பெரிதாக்குவது போல் இதை ஒரு மெட்டஃபராக புரிந்து கொள்ளலாம். பர்சன் ஏ, பர்சன் பி, பர்சன் சி, பர்சன் டின்னு கோவம் போயிட்டே இருக்குது. மேலும் மேலும் இன்டென்சிட்டி அதிகமாகிக்கிட்டே இருக்குது. லிசனிங்
அந்த செயினை எப்படி குறைக்கிறது? அதே இடத்தில் ஒருவர் ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் கேட்கிறார். அவர் உடனே ரியாக்ட் செய்யவில்லை. அவர் பாஸ் செய்கிறார், அப்சர்வ் செய்கிறார். அப்போது செயினில் ஒரு இன்டரப்ஷன் வருகிறது. ஸ்டிமுலஸ் ரிஃப்ளெக்ஸ் என்பதற்கு பதிலாக ஸ்டிமுலஸ் லிசனிங், பாஸ், அப்சர்வேஷன், ரெஸ்பான்ஸ் என்ற ஒரு புதிய வாய்ப்பு வருகிறது. அதுதான் எமோஷனல் எனர்ஜியை சப்ரஸ் செய்வது அல்ல, அதை ரீடைரக்ட் செய்வது. கோபத்தை அடக்கி வைப்பதல்ல, அந்த எனர்ஜியை எந்த டைரக்ஷனில் போகிறது என்பதை கவனிப்பது. அதனால் நல்ல லிசனிங் ஒரு பேசிவ் ஆக்டிவிட்டி இல்லை, அது எமோஷனல் செயின் ரியாக்ஷனை ரெடியூஸ் செய்யக்கூடிய ஒரு ஸ்பேஸ். கம்யூனிகேஷனின் டீப்பர் பர்பஸ் அப்படின்னா, கம்யூனிகேஷனின் நோக்கம் மற்றவர்கள் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது மட்டுமல்ல, அது கம்யூனிகேஷனின் ஒரு பகுதி. அதற்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இருக்கிறது. நான் பேசும்போது என்னையே புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறேன். அதற்கு ஒரு நல்ல லிசனர் உதவுகிறார். அதுபோல் நான் மற்றவரை கேட்கும்போது அவரே தன்னை புரிந்து கொள்ளும் ஸ்பேஸை நான் உருவாக்குகிறேன். அதனால் உண்மையான கம்யூனிகேஷன் என்பது நான் உன்னை கன்வீனியன்ஸ் செய்வது அல்ல, அது நீயும் உன்னை பார்க்க நானும் என்னை பார்க்க ஒரு ஸ்பேஸை உருவாக்குவது. அடுத்த கட்டம் சரண்டர். இங்கே தான் நம்முடைய அப்சர்வேஷன் இன்னொரு ஆழமான இடத்துக்கு செல்கிறது. நம்முடைய பேட்டர்னை நாமே கவனிக்க ஆரம்பித்தாலும் சில பிரச்சனைகள் நம்முடைய மைண்டுக்குள்ளேருந்து நாமே பார்ப்பது முடியாமல் போகலாம். ஏனென்றால் ப்ராப்ளமை பார்க்க இன்ஸ்ட்ருமெண்ட்டே அந்த ப்ராப்ளமின் பேட்டர்னாக இருக்கலாம். அப்போ என்ன செய்வது? ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் தேவைப்படலாம். அதுதான் சிலருக்கு ஆன்மீக அனுபவத்தில் ப்ரேயர், சரண்டர் என்று வருகிறது. ப்ரேயரில் என்ன நடக்கிறது? நான் பிரார்த்தனை செய்யும்போது நம்முடைய ப்ராப்ளம் நம்முடைய பிரெயினுக்குள்ளேயே சுழன்று கொண்டிருக்கலாம். அதை நம்ம விட பெரிதாக நாம் உணரும் ஒரு ரியாலிட்டிக்கு ஒப்படைக்கிறோம். அது யூனிவர்ஸாக இருக்கலாம், காடாக இருக்கலாம், நேச்சராக இருக்கலாம், ஒரு ஹையர் இன்டெலிஜென்ஸாக இருக்கலாம். பெயர் முக்கியமில்லை, முக்கியமானது டிஸ்டன்ஸ். இந்த ப்ராப்ளம் முழுவதும் நானே கேரி செய்ய வேண்டும் என்ற நிலை கொஞ்சம் விலகுகிறது. இதை நான் இப்போது ஒப்படைக்கிறேன் என்ற நிலை வருகிறது. இந்த சரண்டர் ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்பேஸை உருவாக்குகிறது. சரண்டர் என்பது ஓடிப்போவது அல்ல. இங்கே ஒரு முக்கியமான டிஸ்டிங்ஷன். சரண்டர் என்பது ஹெல்ப்லெஸ்னஸ் அல்ல, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, எல்லாவற்றையும் கடவுள் பார்த்து கொள்வார் என்ற ரெஸ்பான்சிபிலிட்டியை விட்டுவிடுவது சரண்டர் அல்ல. நான் சொல்லக்கூடிய டீப்பர் சரண்டர் என்னுடைய லிமிட்டெட் பேட்டர்னை அன்லிமிட்டெட் ட்ரூத் என்று பிடித்து கொள்ளாமல், அதாவது என்னுடைய லிமிட்டெட் பேட்டர்னை அல்டிமேட் ட்ரூத் என்று பிடித்து கொள்ளாமல் அது ஒரு பெரிய இன்டெலிஜென்ஸுக்கு ஒப்படைத்து அதை புதிய பார்வையில் பார்க்க நான் தயாராகிறேன். அதனால் சரண்டர் என்பது எஸ்கேப் அல்ல, சரண்டர் என்பது டிஸ்டன்ஸ் கிரியேஷன். பேட்டர்னிலிருந்து பர்ஸ்பெக்டிவ்க்கு. அப்போது நம்முடைய முழு மூமெண்ட் இப்படி பார்க்கலாம். பேட்டர்ன் இருக்குது, சரண்டர் பண்ணுறோம், டிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகுது, அப்சர்வ் பண்ணுறோம், நியூ பர்செப்ஷன், நியூ ரெஸ்பான்ஸ் வருது. இதுதான் முக்கியமான மாற்றம். பேட்டர்னுக்குள் ரியாக்ஷன் கொடுப்பதற்கு பதிலாக பேட்டர்னை பார்த்து ரெஸ்பான்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். லிசனர் மற்றும் சரண்டர் ஒரே பிரின்சிபல். இங்கே எனக்கு மிகவும் அழகான ஒரு கனெக்ஷன் தெரிகிறது. நம்மை நல்ல லிசனராக கேட்கும்போது நாம் நம்முடைய வார்த்தைகளையே நாம் கேட்கிறோம். அதனால் நமக்கு அப்சர்வர் வைக்கிறார். அதுபோல் நாம் ப்ரேயரில் சரண்டர் செய்யும்போது நம்முடைய ப்ராப்ளமை நம்முடைய லிமிட்டட் மைண்டுக்கு வெளியே வைத்து பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதனால் மீண்டும் அப்சர்வருக்கு ஸ்பேஸ் கிடைக்கிறது. அதனால் குட் லிசனிங் மற்றும் சரண்டர் இரண்டுமே ஒரே அடிப்படை மூமெண்ட், இரண்டு வடிவங்களாக இருக்கலாம். அந்த மூமெண்ட் என்ன? நான் உடனடியாக ரியாக்ட் செய்யாமல் இதை முழுமையாக கேட்கவும் பார்க்கவும் ஸ்பேஸ் கொடுக்கிறேன். அப்சர்வர் அவேக்கனிங் முழு ஜேர்னி. அப்படி பார்த்தால் நம்முடைய 35 வருட தேடலில் கம்யூனிகேஷன் கேப்பை பற்றிய கேள்வி நம்மை எங்கே கொண்டு வந்திருக்கிறது என்று பாருங்கள். கான்ஃப்ளிக்ட், கம்யூனிகேஷன் கேப், எமோஷன், பேட்டர்ன், ரிஃப்ளெக்ஸ். அப்சர்வர் அவேக்கனிங் வந்த பிறகு லிசனிங் ஸ்டார்ட் ஆகுது, எக்ஸ்பிரஷன், செல்ஃப் அப்சர்வேஷன், எமோஷனல் எனர்ஜி, ரீடைரக்ட், டிஸ்டன்ஸ், சரண்டர், நியூ பர்செப்ஷன், நியூ ரெஸ்பான்ஸ். இதுதான் நம்முடைய ஜேர்னி. முடிவு. ஒரு கம்யூனிகேஷன் ப்ராப்ளமை சால்வ் செய்வது என்பது மற்றவரை மாற்றுவது மட்டுமல்ல. முதலில் நம்முடைய பேட்டர்னை நாம் பார்க்க வேண்டும், நம்மை நாம் கவனிக்க வேண்டும். மற்றவர் பேசும்போது அவரை உடனடியாக ஜட்ஜ் செய்யாமல் கேட்க வேண்டும். அவருக்கு அவரே தன்னை புரிந்து கொள்ள ஒரு ஸ்பேஸ் கொடுக்க வேண்டும். நம்முடைய எமோஷனை சப்ரஸ் செய்யாமல் அதை வார்த்தைகளாகவும் எக்ஸ்பிரஷனாகவும் மாற்ற வேண்டும். எமோஷனல் எனர்ஜி எந்த டைரக்ஷனில் போகிறது என்பதை கவனிக்க வேண்டும். தேவைப்படும் இடத்தில் நம்மால் பார்க்க முடியாததை ஒரு பெரிய ரியாலிட்டிக்கு சரண்டர் செய்ய வேண்டும். அப்போது ப்ராப்ளம் மறைந்து விடும் என்று சொல்லவில்லை, ஆனால் ப்ராப்ளமை பார்க்கும் நம்முடைய பார்வை மாறலாம். பார்வை மாறும்போது ரெஸ்பான்ஸ் மாறலாம். ரெஸ்பான்ஸ் மாறும்போது ரிலேஷன்ஷிப் மாறலாம். ரிலேஷன்ஷிப் மாறும்போது கம்யூனிகேஷன் கேப் குறையலாம். அதனால் நான் இப்போது அப்சர்வரை இப்படி பார்க்கிறேன். அப்சர்வர் என்பது வெறுமனே கவனிப்பவர் அல்ல, அவர் பேட்டர்னை பார்க்கிறவர், எமோஷனை பார்க்கிறவர், கம்யூனிகேஷனை
திறக்கின்றவர், எனர்ஜி ஃப்ளோவை ரீடைரக்ட் செய்து ஸ்பேஸ் கொடுக்கிறவர், மற்றவரை கேட்பதன் மூலம் அவருக்குள் அப்சர்வர் விழிக்க உதவுகிறார் மற்றும் சரணாகதியின் மூலம் தன்னுடைய லிமிடெட் பேட்டர்னை தாண்டி ஒரு பெரிய பெர்ஸ்பெக்டிவை பார்க்க தயாராகிறார். அதனால் சரணாகதி என்பது ஓடிப்போவதல்ல, பேட்டர்னை தாண்டி பார்க்க இடம் கொடுப்பது. அப்சர்வர் அவேக்கனிங் என்பது பிரச்சனையிலிருந்து வெளியேறுவதல்ல, பிரச்சனையை பார்க்கும் நம்முடைய நிலையிலிருந்து விழிப்பது. திஸ் இஸ் அப்சர்வர் அவேக்கனிங்.